ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூஸில் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடல் மற்றும் உறுப்புகளை நன்கு சுத்தம் செய்து சருமம் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஜூஸை நம்ம செஞ்சுட்டேவும் இதில் என்னென்ன இன்னும் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க, இந்த ஜூஸ் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதுளம்பழத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் ஒரு நெல்லிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அரை பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லிச்செடி எடுத்துருக்கேங்க. தண்டு பகுதியெலாம் எடுத்துகிட்டு மல்லி இலையாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மல்லியில் கருவேப்பிலை இஞ்சியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பழங்களாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வலுவலுன்னு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஜூஸர் மிக்சியில் அடிக்கலை, சாதா மிக்சி ஜாரில் தான் அடிச்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, அடிக்காமல். அதில் ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சக்கையாக தான் இருக்கணும், மற்ற எல்லா சாறு கொஞ்சம் கூட விடாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நான் 1 டைம் தான் இந்த மாதிரி வடிகட்டியிருக்கேங்க. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சக்கை இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம்னாலேவும் கண் குறைபாடுகளை சரி செய்யுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இளநரை வருவதை தள்ளி போட வைக்குங்க. முதிர் நிறையை கொஞ்சம் கூட வராமல் தடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்குங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு மூட்டு வலி, எலும்பு தேய்மானம்லாம் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த ஜூஸ் அடிக்கும் போதேவும் ஒரு 2-3 பேரிச்சம்பழத்தை சேர்த்து அடிச்சுக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஜூஸில் நெல்லிக்காய் சேர்த்துருக்கேங்க. இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குங்க. வயது ஆக ஆக விட்டமின் சி குறைபாடு நம்ம உடம்புல நிறையா வரும். அந்த சி குறைபாடுனால கைகால் குடைச்சல், உடல் சோர்வு, முகம் பொலிவிழந்து போகும், முகத்தில் சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாகத்தான் இந்த ஜூஸ் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜூஸில் மாதுளம்பழம் சேர்த்துருக்குறோம். மாதுளம்பழம் ஹீமோகுளோபினை அதிகரிக்குங்க. அப்புறம் அல்சர் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இளநரையை தள்ளி போட்டு முதிர் நிறையை வராமல் செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை தருங்க. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஜூஸில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க. இந்த ஜூஸை ரெகுலராக டெய்லி கூட குடிக்கலாம். காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 11 மணிக்கு போல் எடுத்துக்கலாம், இல்லை சாயங்காலம் ஒரு 3 மணியை போல் கூட எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸ் நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் இதே போல் ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. வெயிட் லாஸ் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே போல் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியத்துடன் இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.